கரூர் துயர சம்பவத்தில் 40 பேர் பலியான நிலையில் அது தொடர்பான விசாரணையை தொடங்கியிருக்கிறார் அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் விசாரணை முடிவை வைத்தே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சரும் தெரிவித்திருந்தார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசாமி. தற்போது ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஆணையம் விசாரணை தொடங்கியிருக்கிறது. விவரங்கள் என்ன? நிச்சயமாக கரூர் வேலுசாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்த காரணத்தினால் நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் என 40 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் விசாரணை ஆணைய ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் இன்று சம்பவ இடத்திற்கு வந்து தனது விசாரணையை துவங்கியுள்ளார். முன்னதாக பிரச்சாரம் நடந்த இடத்திற்கு வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எந்தெந்த பகுதியில் உயிரிழந்தார்கள், என்ன அந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பது குறித்து தனது முதற்கட்ட விசாரணையை துவக்கியுள்ளார். குறிப்பாக போலீசாரிடம் இந்த சம்பவம் நடந்த போது என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடந்தது என்பது குறித்து கேட்டறிந்தார். அது மட்டுமின்றி இங்கிருந்த பொதுமக்களிடமும் சம்பவம் தொடர்பாக அவர்கள் நேரில் பார்த்த விஷயங்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து இதன் தொடர்ச்சியாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு செல்ல உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதுடன் விசாரணையை அங்கிருந்தும் துவக்க உள்ளதாகவும் தெரிய வருகிறது. இப்போ சம்பவம் நடந்த இடத்துல ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணையை தொடங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் அவரிடம் என்னென்ன விஷயங்களை விளக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களிடம் ஓய்வு பெற்ற நீதிபதி என்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க? நிச்சயமாக குறிப்பாக சம்பவம் நடந்த பகுதியில் குறிப்பாக மரத்தின் மீது ஏறி தாவேக தொண்டர்கள் நிறைய பேர் மரக்கிளைகள் முறிந்து கீழே விழுந்து அந்த சம்பவத்தினால் மூச்சு திணறல் ஏற்பட்டும் ஏராளமானோர் உயிரிழந்திருக்கின்றனர். அந்த பகுதியை பார்வையிட்டு ஆய்வு செய்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அங்கு இருந்த போலீசாரிடம் இந்த மரக்கிளைகள் உடைந்தது தொடர்பாகவும் அங்கு அருகில் இருந்த மின்சார கம்பங்களில் பொது தொண்டர்கள் ஏறினார்களா என்பது குறித்தும் தங்களது விசாரணையை துவக்கியுள்ளார். இது தொடர்பாகவும் போலீசாரிடமும் அறிக்கை கேட்டுள்ளார். அது மட்டுமின்றி ஏற்கனவே வனத்துறை சார்பில் பாதிக்கப்பட்டுள்ள மரங்கள் குறித்து கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. அவர்களும் தங்களது அறிக்கையை நீதிபதியிடம் சமர்ப்பித்துள்ளார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராமசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.